உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன போஸ்ட் செலக்ட் பண்ணுறது, குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஏஓட்ட கேட்டேன். அவர் விஏஓ மட்டும் வந்துடாதப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு சப்ரிஸ்ட்ரார்ட்ட கேட்டேன். அவர் அந்த வேலையை மட்டும் எடுக்காதன்னு சொன்னார். ரெவன்யூ அசிஸ்டன்ட் இதுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்ரலாக எல்லாருமே அவங்க பார்க்குற வேலையை வந்து வேணான்னு சொன்னால் நம்ம எந்த வேலையை தான் எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபீல் அப்படின்னா, நம்ம படுற கஷ்டம் மட்டும்தான் நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க படுற கஷ்டம் தெரியாது, அவங்களாம் ஜாலியாக இருக்காங்கன்னு ஒரு நினப்பு, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஈஸியாக இருக்குது, எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுதான் அவங்கவுங்க அந்த சொல்கிறதோட வெளிப்பாடு. நம்ம துறையில் இருக்கிற நெகட்டிவிட்டியை மட்டுமே அவங்க பார்க்குறாங்க. அது காமனாக சில நெகட்டிவிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ப்ரொமோஷனில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது, இல்லை அது இருக்குது, இது இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டாம். ஒன்று சரி, இப்போ குரூப் 4 ரிசல்ட்டு இன்னையிலேருந்து என்றைக்கு வேணாலும் வரலாம். மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமைன்றதால இன்றைக்கி கூட வர வாய்ப்பு அதிகம். இப்போ இதில் அடுத்தது என்ன மார்க்கு, ரேங்க்கு இதெல்லாம் எப்படி பார்க்கணும், என்ன அதெல்லாம் வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம். விஏஓ, ஜேஏ, ஜென்ரலாக ஜேஏவுக்கும் விஏஓவுக்கும் எப்படி ஜேஏ எடுக்கலாமா, விஏஓ எடுக்கலாமா? ரெவன்யூவிலே ரெண்டும் இருக்குது. விஏஓ இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இருக்குது. அப்போ நான் டாப் 10, 100 இந்த ரேஞ்சில் இருக்கிறேன். நான் என்ன எடுக்கிறது அப்படின்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் விஏஓ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஏஓ வந்து ஒரு குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். கலெக்டர் எப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா ஒர்க்கும் பார்க்குறாங்களோ, அதுபோல் விஏஓ தான் அந்த ஊரில் இறப்பு, பிறப்பு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வரி வசூல், அனைத்து வேலைகளையும் வந்து அந்த ஊரில் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் பொதுவாக சில டிபார்ட்மெண்ட் அக்ரி அந்த மாதிரி தனியாக இருக்கும். அதை தவிர அக்ரிலையும் பார்த்திங்கன்னா அடங்கல் கொடுக்கறது, நிறைய அந்த ஃபசல் இயர்ஸ் அந்த இது நடத்துறது, ஜமாபந்தி, அதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கிராமத்தோடைய புள்ளி விவரங்கள்லேருந்து பேரிடர் காலங்களில் உதவுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வருவாய்த்துறை மூலமாக நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் அவர் தான் வந்து அங்கே கலெக்டர் மாதிரி. சரி, அப்போ கலெக்டர் அப்படின்னா என்ன இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்போ 24/7 வேலை இருக்கும். நிறைய வந்து நம்ம நேர காலம் பார்க்காம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில டைம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10 to 5:45 இந்த மாதிரி ஆஃபீஸ் போகணும், அந்த மாதிரி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு அது சரியான வேலை இல்லை. அது கொஞ்சம் முன்ன பின்ன வேலை பார்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் சைடு பார்த்தோம் அப்படின்னா அது லேட்டு தான். ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஆகிடலாம். குரூப் 2 போஸ்ட்டு, அதுவும் முன்னெல்லாம் ரெவன்யூ அசிஸ்டண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு. அந்த அளவுக்கு இது 3 வருஷத்தில் வந்து விஏஓவில் 6 வருஷம் 7 வருஷம் குறைஞ்சது ஆகும் ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு. நிறைய விஏஓஸ் வந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட் விரும்புறதில்ல. நல்லா படித்தாலும் நேரம், சூழல், நிறைய விஷயங்கள், நோட்டிஃபிகேஷன், வேக்கன்சி கம்மியாக இருக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் மேலே போகிறதுக்கு தடை கற்களாக இருக்கிறதால இப்போ வேலை கிடைக்கும் பொழுது நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஃப்யூச்சர் லைஃப் லாங் விஏஓன்றது ஒரு ரெஸ்பெக்டான போஸ்ட்டும் கூட, நல்ல எல்லாருக்கும் தெரிகிற போஸ்ட்டு, சர்வீஸ் பண்ணுற போஸ்ட்டு. இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ சைடு இருக்கிறதும் ஓகே. பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், ரூரலில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட் வந்து பப்ளிக் கூட கான்டாக்ட் உள்ளது, பப்ளிக்கு தெரிகிறது. இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், பிடிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துல நிறையா பப்ளிக் கான்டாக்ட் இருக்கும், சர்வீஸ் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா நியூட்டன்ஸ் தேர்டில் வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள், சயின்ஸில் மட்டும் இல்லை. எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ ஈக்குவலண்டாக ரிஸ்க்கு, மைனஸ் சில விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் ப்ரமோஷன் இருக்கும். அந்த 10 to 5:45 அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் அதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாமான்னா இந்த ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்பவும் எதிர்பார்க்கலாம் முடியாது. ஜூனியர் அசிஸ்டண்ட்னால் பொதுவாக கிளரிக்கல் கேடில் வந்து அதுதான் அடி மட்டத்தில் இருக்கிறதுன்றதால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. விஏஓவை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்கும். நான் இதுக்கப்புறம் எழுதலை, வயசாகிடுச்சு, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் படிப்பேனான்னு தெரியல, இல்லை சூழல் கை கொடுக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் விஏஓ எடுக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து
இன்னும் இந்த ரெவென்யூலாம் பார்த்திங்கன்னா சில நைட் ஷிஃப்ட்டு ஜென்ஸுக்கு தான் போகிறதா சொல்கிறாங்க. ரேராக அந்த டிசாஸ்டர் டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முதல்ல வந்து கேரியர் ஜாப், நான் வந்து கேரியரில் இது வந்து செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலைனாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி இருக்கிறதுலேயே கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி பப்ளிக்கோட ரிலேஷன்ஸ் உள்ள டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து அனைத்துக்கும் வெளியில் சொன்னால் தெரிகிற மாதிரி போஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த டாப் 3ல் ரெவென்யூ, ரூரல், ரெஜிஸ்ட்ரேஷன், லேபர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு ஜேஏவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு விஏஓ ஜேஏவில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ ஜேஏ வந்து கலெக்டர் போடுறது, விஏஓ வந்து ஆர்டிஓ போடுறது. இன்னொன்று ரெண்டுலேயுமே வந்து டிஸ்ட்ரிக் குள்ளே எடுக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்கையும் பாருங்கள். இப்போ விஏஓ டிஸ்ட்ரிக் கிடைக்கல, இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து டிஸ்ட்ரிக் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு லைஃப் லாங் இந்த போஸ்ட்டில் தான் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இருந்தாலும் சரி, விஏஓ இருந்தாலும் சரி, ரூரல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் சீனியாரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் தாசில்தார் ஆகிற வரைக்கும், பிடிஓ ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கலாம். வேறு டிஸ்ட்ரிக் எடுத்துடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக் ஆள் இருக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக் ஆள் இருக்கணும், அந்த மாதிரி இருந்து உங்களுடைய சீனியாரிட்டி மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து வேக்கன்சி கிடைக்கும்பொழுது வரீங்க, குறைஞ்சது 2-3 வருஷம் ஆகும், இல்லை 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆகலாம். 10 வருஷம் கழித்து வந்தால் கூட இல்லை ஒன் வேவில் வந்தீங்க அப்படின்னா வரீங்களோ அன்னையிலேருந்து தான் உங்களுடைய சீனியாரிட்டி கணக்கிடப்படும். ப்ரமோஷன்ஸ் பெரிய அடி விழும், தடைப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ரிக்கையும் பாருங்கள், மேலே படிக்கிறதுக்கு பாருங்கள், வயசு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து இனி வரும் வீடியோவில் அந்த போஸ்ட்டில் என்ன வேலை பார்க்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.